Hello everyone, welcome to Spice Blend. இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து சிக்கன் நூடுல்ஸ். இது வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனில் இருந்து பொட்லக் பார்ட்டி வரைக்கும் செய்கிறதுக்கு நல்ல ஒரு ரிச்சான மீல். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ், எக்ஸ், சிக்கன், சோஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறபடியாக சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நிறைய விதமாக செய்யலாம். நான் அப்படி இந்த சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் 600 கிராம்ஸ் சிக்கன் பிரஸ்ட் இருக்குது. கொஞ்சம் நீட்டாக சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். சிக்கனை வடிவாக மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு நூடுல்ஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். 200 கிராம்ஸ் கோவா இப்படி மெல்லிஸாக நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். 200 கிராம்ஸ் பெல் பெப்பர், ஒரு லார்ஜ் சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கிறேன். கேரட் 200 கிராம்ஸ், லீக்ஸ் 200 கிராம்ஸ் நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். 3 க்ரீன் ஆனியன், இதோட பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், கெட்சப் அண்ட் சோய் சாஸ் தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். நூடுல்ஸில் சேர்க்கிறதுக்காக 10 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்துட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்க போகிறேன். பேன் சூடானோன்னு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். முட்டையை கணக்கு நேரம் குக் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இப்படி இருக்கேக்க அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு நூடுல்ஸை குக் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 500 கிராம்ஸ் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த நூடுல்ஸ் வாங்குறீங்களோ அந்த பேக்கெட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நூடுல்ஸை குக் பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் நூடுல்ஸ் ஒட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். போட்ட பிறகு எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி கொதிச்ச பிறகு போட்டபடியாக குயிக்காக அவிஞ்சிடும். இப்போ நூடுல்ஸ் அவிஞ்சிட்டுது. இதை நான் வடிச்சிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி விட போகிறேன், நூடுல்ஸ் ஒட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக. தண்ணி விட்டும் கழுவலாம், ஆனால் இதில் போட்டிருக்கிற உப்பெல்லாம் போயிடும். அதால் தான் பட்டர் போடுறேன். எல்லாத்தையும் ஒரே அடியாக மிக்ஸ் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமென்றபடியாக நான் 3 பார்ட்டாக பிரித்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நூடுல்ஸ் செய்யக்க இப்படி வாக்கில் செய்தால் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சுருந்த பட்டரில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக கேரட்டை சேர்க்குறேன். 3 தரமாக நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறபடியாக எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸில் இருந்து 3ல் 1 பார்ட்டை இப்போ சேர்க்குறேன். கேரட்டை இப்போ சேர்த்து ஒரு 1 மினிட் ஆகுது. இப்போ நான் தேவையான அளவு உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்குறேன். வெஜிடபிள்ஸை கன நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டுது. இனி இதை சைடால் விட்டுட்டு இப்படி தள்ளி இதுக்குள்ளே இனி சிக்கன் பிரஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். எடுத்து வச்சுருந்த சிக்கன் பிரஸ்ட்லேருந்து 3ல் 1 பார்ட்டை தான் இப்போ எடுத்துருக்கிறேன். சிக்கன் பிரஸ்ட்டில் ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறபடியாக இப்போ ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இப்படி லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணோன்னே இதையும் இப்படி சைடால் விட்டுட்டு அடுத்ததாக பெல் பெப்பர் சேர்க்க போகிறேன். இப்போ பட்டர் கொஞ்சம் காணாமல் இருக்கிறபடியாக கொஞ்சம் பட்டர் சேர்க்குறேன். பெல் பெப்பர், அனியன் எல்லாம் கன நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 1 மினிட் விட்டால் காணும். அப்போ தான் நூடுல்ஸோடு சாப்பிடக்கு நல்லா இருக்கும்.
கேபேஜை போட்டோன்னே வடிவா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் கன நேரம் குக் பண்ணல குயிக்காக சாட்டே பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் சாப்பிடக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ஒரு 1 மினிட்டால் லீக்ஸ் சேர்க்குறேன். உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளுங்க. நூடுல்ஸை இப்போ சேர்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குமஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற தண்ணி சோஸ் எல்லாம் சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்க எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போ அடுப்பை நல்லா லோ ஹீட்டில் விட்டுருக்குறேன். விட்டுட்டு சோய் சாஸ் சேர்க்குறேன். இது உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கின மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் ஒட்டாமல் தனித்தனியாக வந்திருக்குது. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தினா காணாமல் இருக்கிறபடியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஆல்ரெடி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்கில் இருந்து கொஞ்சத்தை எடுத்து இதோட சேர்க்குறேன். நான் இன்றைக்கி இதோட சாப்பிட்றதுக்காக மட்டன் கறியும் செய்திருக்கிறபடியாக கூட சோய் சாஸ் சேர்க்கல. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சிக்கன் முட்டை எல்லாம் சேர்த்துருக்கிறபடியாக இது தனியாகவே இப்படியே சாப்பிடலாம். அப்படி தனியாக சாப்பிட்றதா இருந்தால் கூட சோய் சாஸ் சேர்த்தா நல்லா இருக்கும். ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க டேஸ்ட்டும் மாறிக்கொண்டு வரும். அதால் உப்பையும் அடிக்கடி டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நான் க்ரீன் அனியன் சேர்க்குறேன். உப்பு காணாமல் இருக்கிறபடியாக கொஞ்சம் உப்பும் சோய் சாஸுன்ற ஃப்ளேவரும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியாக சோய் சாஸும் சேர்க்குறேன். நீங்கள் தனியாக இப்படியே சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூடவா சோய் சாஸ் சேர்த்துக்கணுங்க. கடைசியாக வந்து கெட்சப் சேர்க்குறேன் 1 டீஸ்பூன். இது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கெட்சப் நூடுல்ஸோட சேர்க்கைக்கு வந்து லைட்டான ஒரு இனிப்போட சேர்ந்த ஒரு புளிப்பு இருக்கும். சாப்பிடக்க நல்லா இருக்கும். கெட்சப் சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த நூடுல்ஸுன்ற டேஸ்ட் வந்து உப்பு சோஸ் எல்லாம் கணக்காக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது. இப்போவும் கெட்சப் போட்ட பிறகு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துனான். கெட்சப் சேர்த்த பிறகும் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்து காணாட்டிக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட உரைப்பு காணாட்டி கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம். இதே மாதிரி மிச்சம் இருந்த வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.